For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பாய்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 21 வருடங்கள் ஆச்சு. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்காக தான் யங்ஸ்டர்ஸால பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். 2003 அந்த டைம்லயே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான்ப்பா இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை நடக்கவே இப்படிதான் இருக்கும், அவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்பட்டமா அப்படியே காமிச்சிருப்பாங்க. அது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஏன் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வரைக்கும் வந்து எல்லாராலையும் ஈஸியா இந்த படத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ். அதுவும் நம்ம சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படம் எழுதியிருக்காருங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். அண்ட் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கேரக்டர் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம மனசுல பதியற மாதிரி கேரக்டரா இருக்கும். அது வந்து நம்ம மங்களம் சார் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல அன்னவெறி கண்ணையன் நம்ம செந்தில் அவர்கள் பண்ண கேரக்டரா இருக்கட்டும், முன்னா கேரக்டரா இருக்கட்டும், ஹரிணி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ஜூஜு கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே நம்மளால வந்துட்டு ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ நினைவுல இருக்கிற மாதிரி டயலாக்ஸை வந்து பதிவு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டயலாகுமே ரொம்ப நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கட்டும், இல்ல இப்பத்த யங்ஸ்டர்ஸ் இப்படிதான் சொல்ல வர விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். மெயினா எல்லாரோட லைஃப்லயுமே மங்களம் சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ண வச்சது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி, தன்னை நம்புற மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் மங்களம் சார். அண்ட் அதுக்கு வந்து விவேக் சார் வந்து ஒரு உயிரோட்டமும் கொடுத்திருப்பாரு. We still miss you, விவேக் சார். அண்ட் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே இந்த ஆக்டர்ஸ் தான் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கிடையாது. முதல்ல சித்தார்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆடிஷன் பண்ற மாதிரியே இல்ல. ரைட்டர் சுஜாதா அவர்கள் தான் வந்து சித்தார்த் அவர்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு. சித்தார்த் அவர்கள் வந்து மணிரத்னம் சார்ட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சுஜாதா சார் ரெஃபர் பண்ணி சித்தார்த் அவர்கள் வந்து சங்கர் சார்ட்ட ஆடிஷன் போறாரு. அண்ட் பாய்ஸ் படத்துல முன்னா ரோலுக்கு அவர் செலக்ட் ஆகுறாரு. சரி, அப்ப முன்னா ரோல முன்னாடி யார் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தா பரத் அவர்களை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து சங்கர் சார் பார்த்திருக்காரு. முதல்ல பரத் அவர்கள் தான் வந்து முன்னா ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி யார் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, முதல்ல சங்கர் சார் போய் அப்ரோச் பண்ணது பாக்யராஜ் அவர்களுடைய பையனான சாந்தனு அவர்கள் தான். பட் அவர் வந்து அந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இந்த படம் வந்து அப்படியே கை தழுவி சித்தார்த் அவர்கள் கிட்ட வந்துச்சு. அண்ட் ஹரிணி ரோல் பொறுத்த வரைக்கும் முதல்ல அப்ரோச் பண்ணப்பட்டது யாரு அப்படின்னா சரத்குமார் அவர்களுடைய பொண்ணான வரலட்சுமி சரத்குமார் தான். பட் அவங்க அந்த கதையை பண்ணலைங்கிறதுனால கிட்டத்தட்ட 300 பேரை ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்ல வந்து நம்ம ஜெனிலியா அவங்கள பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து கடைசியில அந்த ஹரிணி ரோல் பண்ணி அதுக்கு ஜஸ்டிஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல மற்ற கேரக்டர்ஸ் ஆன நக்குலா இருக்கட்டும், தமனா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த சான்ஸ் வந்தது அப்படின்னா நக்குல் அவர்களுமே வந்து எதேச்சியா செலக்ட் பண்ணப்பட்டவர் தான். அவரோட அண்ணனோட போட்டோ அனுப்பும் போது அதுல இவரோட போட்டோ பார்த்து ஓகே பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தமனா அவர்களுடைய ஃப்ரெண்டோட மாமா தான் சங்கர் சார். அவரை வந்து ஒரு ட்ரம்மிங் ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இவர் நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆடிஷன் வர சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கும் போதே கிட்டத்தட்ட 200 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கிறதும் அவருக்கு தெரியும். அதை எடுக்கும் போது அப்படியே சாதாரணமா ஆரம்பிச்சு நல்லா குத்துப்பாட்டா அடிச்சிருக்காரு. அது வந்து நிறைய பேர் அங்க பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த சங்கர் சார் இவனுக்கு வந்து க்ரௌட் அட்ராக்ட் பண்ற பவர் இருக்கு, அதனால இவரை செலக்ட் பண்ணலான்னு தமன் சாரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மணிகண்டன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அப்பவே விஸ்காம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கலா மாஸ்டரோட டான்ஸ் குரூப்லயும் சரி நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது மூலியமா மணிகண்டன் அவர்கள் இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணப்படுறாரு. அண்ட் மணிகண்டன் ரோலுக்கு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு அந்த ரோல் கிடைக்கல. அவர் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுறாரு. அண்ட் மணிகண்டன் செலக்ட் செய்யப்படுறாரு. ஸோ இப்படிதான் இந்த ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சார்ட் பஸ்டர் சாங்ஸா அமைஞ்சது. எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டா அமைஞ்சது. ஒவ்வொரு பாட்டும் தனித்தனி ரகம். முதல்ல வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சாங், இந்த பாட்டுக்கு எழுத உட்காரும் போதே நம்ம விஜய் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் ரகுமான் அவர்களும் சரி, இல்ல சங்கர் சாரும் சரி, ரொம்ப கேட்சியா இருக்கணும். எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த பாட்டோட அப்படியே கனெக்ட் ஆகணும், அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அப்படிதான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாடல் உருவாயிருக்கு. இப்போ வரைக்குமே இந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் வந்து ஒரு வைப் மாறாம இருக்கு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேட்டாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஒரு 16, 17 வயசுல கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இப்படிதானப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோண வைக்கும். ஆப்வியஸா இப்பெல்லாம் 13, 14லயே கமிட் ஆயிடுறாங்க. அது வந்து வேற டாபிக். அதுக்கப்புறமா இப்பவும் ஒரு பெட்டிஷன் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா கன்னிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 நிமிஷ பாடல் வந்து இந்த படத்துல வரும். அந்த பாட்டை தயவு செஞ்சு ஃபுல் சாங்கா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த பாடலை கேட்கறவங்க ஒரு ஏத்திஸ்டா இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களே வந்து கடவுள் பக்தியில மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த கன்னிச்சாமி புதுசா மலையேறும் நாளப்பான்னு
உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செஞ்சு அந்த பாட்டை கேட்டு பாருங்க, செம்ம பாட்டு. அண்ட் மாரோ மாரோ சாங் நியர்லி கிட்டத்தட்ட 500 டான்சஸை அப்பவே யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் அந்த பாட்டு வந்து கொச்சியில ஒரு ஸ்டேடியம்ல ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500 டான்சர்ஸ் அந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏழை ஏழை பாட்டு பற்றி சொல்லி ஆகணும். அதோட ரெக்கார்டிங் தாண்டி விஷுவல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு லாவெண்டர் ஃபார்மில் தான் அதுக்கான ஷூட் நடந்தது. கிட்டத்தட்ட 62 கேமராஸை ஒன்னா கனெக்ட் பண்ணி ஃப்ரீஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ரவி கே சந்திரன் அவர்கள் தான் அதை பண்ணியிருப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் காட்ஸில்லா, இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் கேமரா பண்ண அவங்களோட ஹெல்ப் மூலியமா இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இந்த பாட்டு வந்து இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விஷுவலும் சரி, சாங்கும் சரி, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ பாய்ஸ் படத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தது. ஆனால் ரிசப்ஷனாக பார்க்கும்போது பாய்ஸ் படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு கூட சொல்லலாம். படம் வந்து கேரளாலையும் தெலுங்குலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்ல ஒரு கலெக்ஷன் இருந்திருந்தாலும் தமிழ்ல பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு கலாச்சார சீரழிவு, கலாச்சார சீர்கேடு அப்படின்னு தான் ரிவ்யூஸ் வந்தது. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து கிடைச்சிட்டே இருந்தது. இந்த படத்துக்கு அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸும் மிக்சட் ரிவ்யூஸும் வந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த படம் இப்ப கல்ட் கிளாசிக்கா பேசப்படுது, எல்லாராலையும் ரசிக்கிற படமாகவும் மாறி இருக்கு. 8 இயர்ஸ் முன்னாடியே தமன் அவர்கள் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாலும் பாய்ஸ் ரீயூனியனுக்கு ரெடியா அப்படின்னு போட்டு நக்குல், சித்தார்த் எல்லாம் டேக் பண்ணியிருந்தாரு. பட் அது ஆப்வியஸா பெருசா நடக்கல. இப்போ வரைக்கும் எல்லாராலையும் பாய்ஸ் படம்ங்கிறது தனித்து பார்க்கப்படுது. அந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே அது ஒரு பிக்கர் படமா அமைஞ்சது. நிறைய பேருக்கு கெரியர் சேஞ்சிங் மூமெண்டா இருந்தது. சித்தார்த் அவர்கள் அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்டிங்ல வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. பரத் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெனிலியாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வித்தியாசமா அமைஞ்சது. அண்ட் பாய்ஸ் வந்து ஒரு ரிமார்க்கபிள் படமா தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அண்ட் சங்கர் சாரோட ஒர்க்லயே கண்டிப்பா பாய்ஸ் தனிச்சு நமக்கு தெரியும். ஏன்னா அது டோட்டலா யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வித்தியாசமா அமைக்கப்பட்ட கதைக்களம் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு பாய்ஸ் படம் எவ்வளவு பிடிக்கும், நீங்க அந்த படத்தை எவ்வளவு ரசிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரணேஷ் signing off. குஷி குஷி தான் பாப்புலர் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.